ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு பார்ட்னர் குக்கிங் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு நான்வெஜ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அது என்னென்னா மட்டன் சுக்கா. வாங்க எவ்வளோ டேஸ்டியாக பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ ஒரு கடாய் வச்சுட்டு அதில் கடலெண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. தாளிக்கிறதுக்கு கடுகு, சீரகம், சோம்பு, கொஞ்சம் மிளகு எல்லாம் சேர்த்துக்கோங்க. அது எல்லாம் நல்லா பொரிஞ்சு வரணும். இப்போ சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருந்தோம், அதையும் சேர்த்துக்கலாம். 2 பச்சை மிளகாயை கட் பண்ணி போட்டுக்கோங்க. கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா பொன்னிறமாக ஆகணும். இந்த ஸ்டேஜில் 2 ஸ்மால் சைஸ் தக்காளியை கட் பண்ணி போட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ கொஞ்சமாக இஞ்சி பூண்டு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ தேவையான மசாலா ஆட் பண்ணிக்கலாம். 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, 1 ஸ்பூன் மட்டன் மசாலா, 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1 சின்ன ஸ்பூன் மிளகாய்த்தூள் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போது உப்பு, மஞ்சத்தூள் போட்டு வேக வச்சு எடுத்த மட்டனையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மசாலா ஃபுல்லாக அந்த மட்டனில் இறங்குற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் ரொம்ப டேஸ்ட்டாக வரும். மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு லைட்டாக சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அவ்வளோதான். லாஸ்ட்டாக கொத்தமல்லி தலையை மட்டும் தூவிட்டு இறக்கிடலாம். இந்த மட்டன் சுக்கா இட்லி தோசைக்கு செம்ம காம்பினேஷனாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.